The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அந்த கருத்தரங்கம் நடைபெறும் இடத்திற்கு வெளியே இருக்கும் கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் அதிக அளவில் குழுமி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கோவையில் தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து கருத்தரங்கம் நடைபெறும் இடத்திற்கு தாவேக தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் நிலவி வரும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தடுப்புகளை வைத்து உள்ளே வராதவாறு அரண் அமைத்திருக்கின்றனர். கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் ஆகிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்த தாவேக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கு கோவை அருகே குறும்பபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் இன்று ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுக்கு கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. நாளை கோவை, திருப்பூர், நீலகிரி, கரூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு கருத்தரங்கு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே உள்ளே நுழைய தொண்டர்கள் முற்படும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தடுப்புகளை வைத்து தடுத்து வருகிறார்கள். அவர்களை வரிசையில் உள்ளே செல்ல அனுமதிக்கும் காட்சிகளும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து விமானம் மூலமாக இன்று காலை கோவைக்கு வந்த அவர் ரோட் ஷோ மூலமாக தனியார் நட்சத்திர விடுதியை வந்தடைந்தார். தற்போது கருத்தரங்கம் நடைபெறும் இடத்திற்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஒருபுறம் கருத்தரங்கம் நடைபெறும் இடத்திற்கு வெளியே தொண்டர்கள் அதிக அளவில் குழுமி இருக்கிறார்கள். உள்ளே நுழைய அவர்கள் முற்படும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மற்றொரு புறம் தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து கருத்தரங்கம் நடைபெறும் இடத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய காரில் வந்து கொண்டிருக்கிறார். உடன் இருசக்கர வாகனத்தில் அவருடைய தொண்டர்கள் பின்தொடரும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் நிலையில் ஆங்காங்கே இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் கள தகவல்களை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், கருத்தரங்கம் நடைபெறும் இடத்திற்கு வெளியே தொண்டர்களுடைய கூட்டம் அதிக அளவில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தும் அங்கேதான் இருக்கிறார். அவர்களை வரிசைப்படுத்தி அனுப்புவதற்கான பணிகளையும் அவர் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கருத்தரங்கம் நடைபெறும் இடத்திற்கு வெளியே தற்போது என்ன சூழல்? ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா? வேதவள்ளி, தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதாவது வாக்குச்சாவடி உள்ளே அந்த கருத்தரங்கிற்கு உள்ளே செல்லும் முகவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கி அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். காலை 11 மணி முதல் கொண்டே இதற்கான பணிகள் நடந்தது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 5 மண்டலங்களாக தமிழகம் பிரிக்கப்பட்டு நம்ம கருத்தரங்கு நடத்த முதல் கட்ட கருத்தரங்கு தற்பொழுது கோவையில் நடைபெற இருக்கிறது. இந்த கருத்தரங்கில் சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7000 முகவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இதற்காக காலை முதற்கொண்டே அதற்கான முகவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி அவர்கள் மட்டுமே முழு சோதனைக்கு பின்னர் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதி அட்டையில் ஸ்கேன் செய்வதற்கான வசதியும் செய்யப்பட்டு ஸ்கேன் செய்யப்பட்ட பின்னரே ஒவ்வொருவரும் அந்த அரங்கிற்குள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில சற்று முன்னதாக வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏராளமானோர் தொடர்ச்சியாக படையெடுத்த வண்ணம் இருந்தார்கள். தற்பொழுது சேலத்தைச் சேர்ந்த முகவர்கள் ஏராளம் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே வாக்குச்சாவடி கருத்தரங்கிற்கு செல்வதற்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளே ஏற்கனவே அரங்கம் நிரம்பிவிட்ட காரணத்தால இவர்களுக்கு உள்ளே செல்வதற்கான அனுமதி மறுத்து அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த
தனியார் செக்யூரிட்டி சர்வீஸ் இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. இதனால காலை முதற்கொண்டு அமைதியாக சென்று கொண்டிருந்த இந்த பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்பாக சலசலப்பு நீடித்தது. இதனை அறிந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த பகுதிக்கு வந்து அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுடன் அதே போல காத்திருந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்பொழுது சற்று அமைதி ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த கருத்தரங்கிற்கு வருகை தர இருக்கிறார். அவரை காண்பதற்காக மிகுந்த உற்சாகத்தோடு இவர்கள் தொண்டர்களும் முகவர்களும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் காலை கொண்டே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையம் முதல் அவர் தங்கி ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் விஜயை காண்பதற்காக காத்திருக்கக்கூடிய நிலையும் இந்த பகுதியில் நீட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான முதல்கட்ட கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விஜய் காண்பதற்காகவும் இந்த வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் காண்பதற்கு தொண்டர்கள் ஒரு ஆர்வமாக இருக்க போதிலும் தமிழக அரசியலில் இது ஒரு முக்கியமான ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. உற்று நோக்க ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. வேதவள்ளி, இன்னும் சற்று நேரத்தில் கருத்தரங்கம் தொடங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் மோகன்ராஜ். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து பார்க்கலாம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.